வெல்கம் டு ரிச்சி டைம்ஸ் வித் ஹாப்பி குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் பச்சடி. இது கல்யாண வீடுகளில் பெரும்பாலும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இதை எப்படி டேஸ்டியாக பண்ணணுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த வெண்டைக்காய் பச்சடிக்கு ஒரு 200 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். முதல்ல கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே நான் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் தக்காளி சேர்த்துடலாம். நான் ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போது வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயெல்லாம் சேர்த்துடலாம். இதுக்கு கூடவே உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு குக் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த வெண்டைக்காய் பச்சடியில் கடைசியாக நம்ம ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்ப்போம். அதுதான் இந்த பச்சடிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா பாதி அளவு குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலா தூள் சேர்த்துடலாம். நான் வீட்டிலையே அரைச்சி குழம்பு மசால் பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் குழம்பு மசால் பொடி. உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட புளி தண்ணி சேர்த்துடலாம். நான் ஒரு அரை எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு ஒரு 1/4 கப் அளவுக்கு வர்ற மாதிரி நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இந்த வெண்டைக்காயும் நல்லா குக் ஆகணும், புளியோட பச்சை வாசனையும் போகணும். அது வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 8 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம். சீரகத்துக்கு பதிலாக நம்ம சோம்பும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெண்டைக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு, புளியோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இது கூட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, அதனால் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இது கூட ஒரு அரை டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். இதுதான் இந்த பச்சடிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் வெண்டைக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும்.
நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.